பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் நம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கவும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வருகிற தீமை அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க விரும்பி நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு நாளாய் இந்த நாளை நமக்காய் நியமித்திருக்கிறார் என்று விசுவாசிப்போம். கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாத்திருக்கிறார். தீமைகள் நம்மை அணுகாமல் நம்மை நன்மையினால் திருப்தியாக்கியிருக்கிறார். தேவாதி தேவனே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து, நீரே எங்களுக்கு புகலிடமாயிருந்து, நீரே எங்களுக்கு தஞ்சமாயிருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று நம் வாய்களை விரிவாய் திறந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சியாய் வாழ்கிறோமா என்பதுதான் கிறிஸ்தவத்துடைய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் நம்மை பார்த்து வளருகிறவர்கள் நம் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நம்ம எப்படி மற்றவங்களோடு சமாதானமாக இருக்கிறோம், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், நம்ம எப்படி மற்றவங்களோடு அன்பாக இருக்கிறோம்னு சொல்லி அனுதினமும் நம்ம கூட இருந்து நம்மை கண்காணித்து நம்மை போல நம் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலும் கூட நாம் உலக மக்கள் போல குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, பெரியவங்களுக்குள்ள எவ்வளோ சண்டைகள் வருங்க, மனஸ்தாபங்கள் வரும். இன்றைக்கு வரும், நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க சேர்ந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெரியவங்க நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பசங்க பேசணும், நம்ம யார்கிட்ட பேசலையோ அவங்கக்கிட்டலாம் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி நாமளே நம்முடைய கிறிஸ்தவ அடையாளங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோங்க. இன்றைய நாளிலும் கூட நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய வேண்டும். அனைவருக்காகவும் ஜெபித்து அனைவருக்காகவும் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து அறிகிற நாளாய் இந்த நாளை நீங்கள் நேரத்தை ஒதுக்கி, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் எப்படி வாழணும், எங்களை பார்க்குறவங்க இவங்க கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஏன்னா அடுத்த தலைமுறையாகி எங்கள் பிள்ளைங்க எங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாய் நாங்கள் சாட்சியாய் வாழணும், அவர்களுக்கு முன்பாய் நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடம் கேளுங்க. நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை அனுப்பி நமக்கு ஆலோசனை வழங்கி நமக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கணுன்ற ஞானத்தையும் நம் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். நாம் முன்மாதிரியாய் நடந்து கொள்ள வேண்டும், நாம் சாட்சிகளாய் நடந்து கொள்ள வேண்டும், நாம் கிறிஸ்தவர்களாய் அநேக ஜாதிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் நாம் தீர்மானித்து, முதலாவது நம் குடும்பத்தில் நாம் சாட்சியாக இருக்கலாம், நம் பிள்ளைகளுக்கு முன்பாய் நாம் சாட்சியாக இருக்கலாம். பெரியவங்களுக்குள்ள என்ன சச்சரவுகள் இருந்தாலும் அது பிள்ளைகள் மேலே நாம் திணிக்காமபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் மத்தியில் விதைத்து ஆண்டவருக்கு பிரியமாய் அவர்கள் நடக்கவும் அவர்கள் வாழவும் நாம் அவர்களை வழிநடத்த இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாமும் அப்படியாய் வாழ பழகுவோம். வருகிற நாட்கள் முழுவதுமாய் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.